ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி. என்ன இட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த இட்லி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இது மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லாவே சாஃப்டாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கும். கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஓட்ஸ் சேர்த்து செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் அது மாதிரி இருக்குது. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் இருக்கும் இல்லையா, அந்த அரை கப்பில் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ எல்லாமே அதே கப்பில் அளந்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கப் அப்படின்னு சொல்லி நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஓட்ஸ்க்கு ஒரு கப் அளவுக்கு ரவை. ஸோ ஒரு கப் ஓட்ஸை வந்து தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதை வந்து வறுக்கணும். ஸோ அதனால் பேனில் மாற்றி வச்சுருக்கேன். சேம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பில் கடைசி வரைக்கும் எல்லா பொருளுமே அதிலே கப்பில் அளருங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஓட்ஸ், ஒரு கப் அளவுக்கு ரவை, ஒரு கப் அளவுக்கு தயிர், அரை கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஓட்ஸை மட்டும் தனியாக பாத்திரத்தில் வச்சுருக்க காரணம் என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம வறுத்துட்டு சேர்க்கணும். ஸோ அதனால் அது ஓரமாக இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை வந்து நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஓட்ஸை வந்து நல்லா லைட்டாக வந்து அது நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வறுத்தக்கூடாது. ஒரு நேரத்தை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது கலர் மாறி கரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு அது லேசாக அது வந்து ஒரு அவலோட வாசனை எப்படி வரும், அது மாதிரி லேசாக ஒரு வாசனை வரும், லைட்டாக சூடு ஏறும். அதை தொட்டு பார்த்தோன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா ரவையை விட ரொம்ப நைஸாகவே இருக்குது. ஸோ இது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல மாவு, அந்த ரவை, தயிர், உப்பு இதெல்லாம் அது கூட இந்த இதையும் சேர்த்து ஓட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஓட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கு அந்த நம்ம அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லே அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே கப்பில் ஈக்குவலாக நமக்கு வந்துடுது. ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸு, ஒரு கப் வந்து ரவை, ஒரு கப் தயிர், ஒரு கப் தண்ணி நமக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து பார்க்குறோம், இட்லிக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். இட்லி துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இட்லிலாம் ஊற்றி எடுத்துடலாம். ஒரு பக்கம் தண்ணி காஞ்சிட்ருக்கு. நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இட்லி உள்ளே வைக்கணும். ஸோ அவ்வளோதான். எல்லா குழியிலையுமே இட்லியை ஊற்றிட்டு இட்லி பேட்டரை தூக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அரை கப் அளவுக்கு மாவு இருக்கு இல்லையா, கரெக்டாக ஒரு 5 இட்லிக்கு தான் நான் கிடச்சிச்சு. சரி, இப்போ நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. சரியாக எனக்கு ஒரு 8 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. இட்லி வந்து நம்ம இதில் ஓட்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் கலராக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க, அதுக்கப்புறம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஓட்ஸ் இட்லி தயாராகியாச்சு. இது கூட நீங்கள் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு இட்லி நான் தான் உடச்சிட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணும்போது லைட்டாக உடஞ்சிச்சு, எடுக்கும் போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இட்லியும் பிடிக்கும். ஸோ பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பிஞ்சு வருதில்ல, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.